Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹெட்ரெஸ்டோட யூசேஜ் அண்ட் சேஃப்டி. இது எங்க இருக்கும், அதை எப்படி ரிமூவ் பண்றது, அது இருந்தா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாரனா புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட்டு காருக்கு உள்ள சீட்டு இருக்கு இல்லையா, சீட்டுக்கு மேற்பகுதியில் தான் ஹெட்ரெஸ்ட் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வியூ காமிச்சிட்டு இல்லையா, இப்படி தான் இருக்கும் ஹெட்ரெஸ்ட்டு. இந்த ஹெட்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாம் ரிலீஸ் பண்ண முடியும். அதை எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனா, நீங்கள் மேலே தூக்கணும். லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேல் பகுதியில் இழுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்ரெஸ்ட்டு நமக்கு வியூ ஆகும் வரும். இந்த லாக் இருக்குல்ல, ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம் இல்லையா, இந்த லாக்கை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வரும், இல்லைனா வரவே வராது. இது நமக்கு தேவையான அளவு நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காக தான் அந்த லாக் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஹெட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம சீட்டிங்கில் இருக்கோன்னு வச்சுக்கோ, ஹெட்ரெஸ்ட்டு நமக்கு தலைக்கு மேற்பகுதியில் தான் வச்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணாக்க மேல். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் இல்லாத நம்ம ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் பொசிஷனில் இருந்து நம்ம மேலே வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ரியர் சைடில் நம்மளோட போன் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரியர்லேருந்து மோதிச்சுன்னா ஃப்ரண்ட் சைடு நமக்கு போன் உடைஞ்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தயவுசெய்து நீங்கள் எப்போவுமே ஹெட்ரெஸ்ட் நமக்கு தேவையான அளவு கம்ஃபர்டபுளாக வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. நம்ம சேஃபாகவும் இருக்க முடியும். சரிங்களா? இப்போ ஹெட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜாலியாக நம்ம அழகாக தூங்கிட்டு போகலாம், நம்ம சேஃபாகவும் இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கவும் முடியும். ஹெட்ரெஸ்ட்டை எப்போவுமே தயவுசெய்து ஹெட்ரெஸ்ட்ன்றது ஈஸியான விஷயம் கிடையாது, அவ்வளோ சேஃப்டியான விஷயம். நம்மளை பாதுகாக்கிறதே அந்த ஹெட்டு தான். அதனால தான் ஹெட்ரெஸ்ட்னு பேரே வந்திருக்கு. இப்போ ஹெட்ரெஸ்ட்டில் நம்ம இன்னொரு வண்டியில் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா லாக் எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி கழட்டுன்றதை உங்களுக்கு லைவாகவும் காமிச்சிட்டு இருக்கோம். அங்கே இந்த இடத்துல லாக் இருக்கும். லாக்கை ரிலீஸ் பண்ணி தான் நம்ம கழட்டணும். லாக்கை ரிலீஸ் பண்ணாத நம்ம கழட்ட முடியாது. அந்த பாருங்கள், அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற இடத்துல லாக் இருக்குது பாருங்கள். இதில் அந்த ஹெட்ரெஸ்ட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது லாக் இருக்குது பாருங்கள். அந்த லாக் நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஹெட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆகும். நம்ம எடுக்கும்போது ரிலீஸ் ஆகும். இதுதான் அந்த லாக்கே. இதை எல்லா வண்டிக்கு, சில வண்டிக்கு இந்த மாதிரி வரும், சில வண்டிக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஊசி போட்டு இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லாக்கில் போய்ட்டு சீட் ஆயிரும். இந்த ஹெட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் எதுக்காக சேஃப்டினாக்கா சம்டைம் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா விண்ட்ஷீல்டு கிளாஸோ இல்லை டோரோட கிளாஸோ உடைக்கிறதுக்கு இந்த ஹெட்ரெஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது. இது தெரியாதவங்க யூஸ் பண்ணி தெரிஞ்சிக்காங்க. சம்டைம் உங்களுக்கு இதுதான் சிறு துரும்பு பல்குத்துவதுன்ற மாதிரி இந்த ஹெட்ரெஸ்ட் கிளாஸ் உடைக்கிறது அந்த டைமில் பவர் விண்டோ ஒர்க் ஆகலை, எதுவுமே இதாகலைன்னா அந்த டைமில் ஒர்க் ஆகும். அதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஹெட்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி லாக் அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹெட்ரெஸ்ட் மேலே எடுத்திங்கன்னா வரும், இல்லைனா வரவே வரும். அதை நீங்கள் சீட் கவர் போகிறதுனால அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுற சில பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இது யூஸ் பண்ணுறது இதனால் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. தயவுசெய்து இந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது ஹெட்ரெஸ்ட்டை. ஹெட்ரெஸ்ட்ன்றது எதுக்கு, தலைக்கு வைக்கிறது தான் ஹெட்டு நம்ம தலை பகுதியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், ஹெட்டுக்கு கரெக்டாக வைக்கணும். இதுதான் கம்ஃபர்டபுள். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேஃப் மை காரில் இருக்கின்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். ஓகே, பாய் பாய்.